விஷால் குற்ற உணர்ச்சியில் வந்துட்டு ஸ்ரீஜாவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. இங்கே பத்திரிக்கை வந்திருக்கு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. விஷால் வந்தோடனே விஷால் கிட்ட காமிக்கிறாங்க. ஸ்ரீஜா அதை பார்த்து காண்டாயிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாம் இந்த பத்திரிக்கை வச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் கிளம்பி சொல்கிறாங்க. ஸ்ரீஜா கிட்டே என்ன ஆச்சுன்னு அவங்க அத்தை கேட்க, அதுக்கப்புறமா எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சூப்பர் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு அப்புறம் பானுமதி கிட்டே போயிட்டு கோயிலுக்கு நீங்கள் வாங்க, இப்போ எல்லோரும் சாமி கும்பிட்டு போகிறாங்க, அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ரீஜா ஓகேன்ற மாதிரி பானுமதியும் கிளம்புறாங்க சந்தோஷமாக. இன்னொரு பக்கம் இங்கே எல்லோரும் கோயிலுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இதுதான் எங்கள் குலதெய்வம் கோயில்னு சுபத்ரா எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவள் உள்ளே போனவொன்னே வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்காக எல்லாம் இருக்காங்க. பொண்ணு பையனை வந்துட்டு மாலை மாற்றிங்கன்னு சொல்கிறாங்க. ராகவும் வர்ஷினியும் சந்தோஷமாக மாலை மாற்றிக்கிறாங்க. விஷால் இங்கே குழப்பத்தில் இருக்கிறத பார்த்து இசை முதல்ல குழம்பி போகிறாங்க. ஆனால் அந்த பத்திரிக்கை இருக்குது அதெல்லாம் பார்த்து சந்தோஷமாயிடுறாங்க. அப்புறம் அவங்களும் மாலை மாற்றிக்கிட்டு கோயிலை சுற்றி வந்துட்டுருக்குறாங்க. ஒரு பக்கம் நீ கண்டிப்பாக கல்யாணத்தில் இருந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி இசைக்கிட்ட வந்துட்டு விஷால் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வர்ஷினியும் ராகவும் வந்துட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. இசைக்கு அவங்க வருத்தப்பட்டது விஷாலை நினச்சின்றதுக்காக பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.